லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு பார்க்க போகிறோம். லட்சுமி கடாட்சம் சாமி கும்பிட்டா லட்சுமி கடாட்சம் வந்திருந்தாங்க. வசி வசி அப்படின்னாக்கா அது வெல்ற வார்த்தை. நசி நசின்னா அது கொள்ற வார்த்தை. எந்த தடங்களாக இருந்தாலும், எதிரியின் பார்வையாக இருந்தாலும், எதிரியின் சூழ்ச்சியாக இருந்தாலும் அத்தனை கட்டுகளும் உடைந்தெறிய வேண்டும். நசி நசி. அப்ப வசி வசி என்னை நோக்கி அந்த பணம் வந்தே தீர வேண்டும். வசி வசி வசின்னு 107 தடவை சொல்லுங்க. வெள்ளி செவ்வாய் அதுக்கு தூப தீபம் காட்டலாம். செடிக்கு காட்டுறீங்களோ இல்லையோ அங்கே பக்கத்தில் இருக்கிற தேவதைகள் தான் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. முருகா உன் திருவடிக்கான சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு பார்க்க போகிறோம். லட்சுமி கடாட்சம் சாமி கும்பிட்டா லட்சுமி கடாட்சம் வந்திருந்தாங்க. எல்லா வகையான சக்திகளும் இயற்கையில் இருக்குது, மூலிகைகள் இருக்குது. அதேமாரி நம் நாக்கின் வம்சம் இருக்குது, மந்திர சொல் நம்மளுடைய எண்ணத்தில் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆசைகளில் இருக்குது. நமக்கு வீடு நல்லா இருக்கணும், வசதி நல்லா இருக்கணும், அதேமாரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கணும். படிப்புக்காக இந்த செலவு பண்ணும்பொழுது எந்த ஸ்ட்ரகிளும் இருக்கக்கூடாது. ஒரு வியாபாரம் தொடங்கினா நஷ்டம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பீடைகள் விலகினால் மட்டுமே. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திரையும் கரையும் நம்ம அந்த கரையை தொடச்சாகணும், திரையை விளக்கி ஆகணும். ஆக விளக்கமாக சில விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் நம்மளோட விளங்கி கொள்ளும். எப்படி கொள்ளும்? நம்மகிட்ட இருக்க நெகட்டிவிட்டியை கொன்றணும், பாசிட்டிவிட்டியை வென்றணும். அதுதான் விஷயம். ஒன்று வெல்லணும், ஒன்று கொல்லணும். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த ஒரு வார்த்தை இந்த கொல்ற விஷயத்துலையும் வெல்ற விஷயத்துலையும் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். வசி வசி அப்படின்னாக்கா அது வெல்ற வார்த்தை. நசி நசின்னா அது கொல்ற வார்த்தை. அப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கடன்கள் கண்ணை முடிக்கோங்க. என்னையும் என் வீட்டையும் என் குடும்பத்தையும் சுற்றி தெரியும், இல்லை பாடாய்படுத்தி கொண்டிருக்கும், இல்லை கட்டி வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த தடங்களாக இருந்தாலும், எதிரியின் பார்வையாக இருந்தாலும், எதிரியின் சூழ்ச்சியாக இருந்தாலும் அத்தனை கட்டுகளும் உடைந்தெறிய வேண்டும். நசி நசி. நசிந்து போகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்ல காரியங்களுக்கு மட்டுமே. உடனே உங்களுக்கு யாருக்கு மேலே கோபம் இருக்குது அப்படின்னா நசி நசி அவனை நசி அப்படின்னாக்கா நசிஞ்சு போயிடுவான்லாம், அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கும் ஒரு பேராற்றல் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது பக்கத்தில் நம்ம அந்த மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆனால் நம்மளை தான் போய் சேரும். எல்லாரையும் வாழ்த்திக்கிட்டே இருங்க, எதிரிகள்லாம் வாழ்த்திக்கிட்டே இருங்க, நல்லாரு 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 அப்படின்னு. அவனே ஒரு ஸ்டேஜில் வந்து வெக்கி நானே கொஞ்சம் இவன்கிட்ட வச்சுக்க வேணான்ட்டு போயிட்டே இருப்பான். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. யாரையும் சாபம் சொல்லாதீங்க, திட்டாதீங்க, அவங்க என்ன பண்ணாலும் சரி. ஆனால் இந்த வசி வசி அப்படின்னு சொல்கிறது நமக்கான விஷயம். நம்ம வரத்து இருக்குல்லையா, லட்சுமி கடாட்சம் இருக்கு இல்லையா, அதான் வசி வசி. எனக்கு வீட்டில் வந்து பணம், இது ஒரு பெரிய மேனிஃபிகேஷன். நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய விஷயம். நமக்கு இது தேவை, இது தேவையில்லை, தேவையில்லாதெல்லாம் நசி நசி, தேவையானதெல்லாம் வசி வசி. எனக்கு வந்து இவ்வளோ எனக்கு பணம் தேவை, அது எத்தனை வேணால் மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைக்கு கேட்பேன். அப்போ வசி வசி என்னை நோக்கி அந்த பணம் வந்தே தீர வேண்டும். வசி வசி வசின்னு 107 தடவை சொல்லுங்கள். ஏதோ உங்கள் பிரச்சனையாக இருக்குது, வியாதி இருக்குது, அது வந்து உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை பாடாப்படுத்திட்டு இருக்கு. என்னிடம் உள்ள இந்த வியாதி நசிய வேண்டும், நசி 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 நசின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். முக்கியமாக அந்த என்ன பிரச்சனையோ அதை சொல்லணும். நசி என்றால் நசிந்து போதல். என்கிட்ட எனக்கு வயிறு பிரச்சனை இருக்குது, எனக்கு வயிறில் இருக்கிற பிரச்சனையை நசிந்து போக வேண்டும், அவ்வளோதான். என்கிட்ட சில பேருக்கு பிரெயின் டியூமர் இருக்குது, எனக்கு என்னோட தலையில் இருக்கக்கூடிய அந்த பிரெயின் டியூமர் கரைந்து போக வேண்டும், அது நசிந்து போக வேண்டும். நல்லா கேட்டிங்க, பிரெயின் மட்டும் சொல்லிடக்கூடாது, அந்த பிரெயினில் உள்ள கட்டி அது தெளிவாக சொல்லணும். நம்ம பிரெயின் தான் வேலை செய்ய போகுது, அதை நம்ம தெளிவாக சொல்லணும். அதேமாதிரி தான் என்னுடைய ஃபீவர் இருக்குது, எனக்கு ஃபீவர் அடிச்சிட்டு இருக்கு, அது நசிந்து போக வேண்டும். கரெக்டாக பாடி மானிட்டர் பண்ணிவிட்டு எங்கே ஹீட் இருக்குது, எதனால் வைரஸுங்கிறது அதுவே சரி பண்ணி கொடுத்துரும். இப்படி எதை நசிக்க வேண்டுமோ, எது நசிந்து போக வேண்டுமோ அதை நசி 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 சொல்லணும். எது உங்களுக்கு நோக்கி வரணுமோ, உங்கள் பிஸ்னஸ் நடக்கணும், அது வசி வசின்னு சொல்லணும். இதை மறந்துடவே கூடாது. நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் இதை யாராவது அழிஞ்சு போகணுன்ட்டு சும்மா ட்ரை பண்ணுவோன்னு உங்களுடைய எதிரி பெயரோ இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நசிந்து போகணும்னு சொன்னீங்கன்னா அது அவங்களெல்லாம் பாதிக்காது, சொல்கிறவங்கள தான் பாதிக்கும். ஏன்னா நசி சிவ எல்லாமே வந்து அவங்களுடைய தான். நல்லது மட்டும்தான் நமக்கு நல்ல காரியங்கள் செய்யணும். ஏன்னா 7 தலைமுறைக்கும் நம்மளோட குடும்பம் உருப்படாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓலைச்சுவடியில். நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுது. நல்ல விஷயம் எது, உன்னை பாதிக்கிற விஷயம். இப்போ இது யாராவது எதிரியும் பாதி கூட என்னை பாதிக்கிறது தான், அது வந்து அடுத்தவங்களோட அவங்க குடும்பத்தெல்லாம் சேர்ந்துருக்கு, தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு வராது. அதனால் இது வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, இது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வியாதியை அழிப்பதற்காக நசி நசி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பீடியை அழைக்கிறதுக்காக நசி நசி, என்னை பாடாய்படுத்தி கொண்டு இருக்கும் என்னுடைய தடங்கள் நசி நசி. ஏதோ தடங்கள் இருக்குன்னு அது உடஞ்சிரும். ஏதோ தடங்கள் உடஞ்சிருச்சா வசி வசி என்ன வரும்? பணம், பொருள், எதை நினைக்கிறீங்களா வசி வசி. இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கான ஒரு மூலிகை இருக்குது, அதான் தொட்டாயில் சிறுகை விலகி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா
நான் அழகாக எல்லா நர்சரிலையுமே கிடைக்குது. தொட்டால் சினுங்கி அந்த செடி நம்ம வீட்டுக்கு வாசலில் கூட இருக்கலாம். கிடைக்கலன்னா நம்ம வாங்கிட்டு வந்து வெயில் பக்கமாக நிழல் பக்கமாக வச்சிங்கன்னா நல்லா வளரும். அப்படி வளரும் போது டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அதுகிட்ட பேசு. தொட்டாய் சினுங்கி செடியே, இது வந்து என்னுடைய பிரச்சனைகள் இப்படி இருக்குது, லட்சுமி கடாட்சம் வேண்டும். வெள்ளி செவ்வாய் அதுக்கு தூப தீபம் காட்டலாம். செடிக்கு காட்டுறீங்களோ இல்லையோ அங்கே பக்கத்தில் இருக்கிற தேவதைகள் தான் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அந்த செடிக்கும் போகும், செடிக்கும் உணர்வு இருக்குது. ஆனால் அந்த இதில் லட்சுமி கடாட்சமான ஒரு தேவதை இருக்கும். எத்தனையோ ஏஞ்சல்ஸில் அது ஒரு ஏஞ்சல் அந்த செடிக்கு ரொம்ப மயங்கி போய் உட்காந்துருப்பாங்க. அப்போ சாம்பிராணி தூப தீபம் போட்டு உன்னுடைய வார்த்தைகளையும் எண்ணங்களையும் எங்களை விதைச்சி வச்சுட்டு வாங்க, சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ சொல்கிறேன்னு நினச்சிட வேண்டாம். இன்னொருத்தவங்கள்ட்டேருந்து ஒருத்தவங்க வந்து வறுமையில் இருக்கிறவங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறதெல்லாம் நிறையா பார்க்குறேன் இந்த பரிகாரத்தை பண்ணி. அதனால தான் இந்த இதை உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். ஸோ தொட்டாய் சினுங்கி செடியை நீங்கள் பக்கத்தில் போய் நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்வாக்கும் செல்வாக்கும் ஒரு ஏலக்காவை போட்டு நல்லா மென்னுருங்க. நல்லா நறுமணமாக இருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணுறீங்க, அழகாக போயிட்டு தொட்டாய் சினுங்கி போய் தொடுங்க. ஃபஸ்ட்டு சுருங்கிடும், பரவாயில்ல, தப்பு இல்லை, பேசுங்க. என்ன பேசுகிறீங்க? என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும், பொண்ணும் பொருளும் எனக்கு தேவையானது எனக்கு வந்து சேர வேண்டும். அவ்வளோதான். செவ்வாய் வெள்ளி மட்டும் இதை பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். அதனால தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நசி நசி அழிந்து போக வேண்டும். சில பேர் கெட்ட கனவு காண்டுருவாங்க, பயந்துட்டு இருப்பாங்க. என்னடா அது, நான் கண்ட கனவு பழிக்கக்கூடாது, நசி 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 நசி. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 27 தடவை ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்குது, இல்லைன்னா யாராவது இறக்குற மாதிரி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவாக பார்த்துட்டு இருக்காமல் நான் கண்ட கனவு பழிக்கக்கூடாது. இதே நல்ல கனவு வந்துருச்சு, வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது, இல்லை நல்ல திருமணம் நடக்கிற மாதிரியான கனவு இருக்குது, உடனே நான் கண்ட கனவு பழிக்க வேண்டும், வசி வசி. இப்போ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் எது எங்கே நசி யூஸ் பண்ணணும், எங்கே வசி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால தான் மூக்கில் பார்த்தீங்கன்னா நசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் எவ்வளோ பெரிய படுக்க போட்டு 2 ட்ராப் தான் போடுவாங்க, எப்பேற்பட்ட வியாதியும் சரியாக போயிடும். அது காரணம் மூக்கில் இருக்கக்கூடிய இந்த 2 இந்த மூச்சு காற்றிலும் உயிர்காற்றில் இறங்கக்கூடிய ஒரு ஜீவன் இருக்கு, அதில் தான் பிரச்சனை இருக்கும். அந்த நசியம் செய்யும் பொழுது அது வந்து உடல் கோளாறுகளை நீக்கிவிடும். ஸோ அப்போ நசி அப்படின்னாக்க அந்த வியாதி நசியம், அதனால நசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பாருங்கள், அந்த பார்த்து பார்த்து பண்ண விஷயம் தான் இருக்குது. ரெண்டையுமே யூஸ் பண்ணுங்கள், இந்த கீவேர்ட்ஸ். ஆனால் சரியான இடத்துல பண்ணுங்கள். தப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிஃப்ளெக்ட் நமக்கு தான் இருக்கும். அவங்களாம் 10% தான். நம்ம வாய் விட்டு எதிரியாகவே இருந்துட்டு போகிறாங்க, அவன் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறான், நீ நல்லா இருப்போ, அவ்வளோதான், வாழ்த்துங்க. நீங்கள் எங்கேயோ வாழ்த்திட்டு இருப்பீங்க. அதேமாதிரி நமக்கு தேவையான விஷயங்கள், வியாதியோ தடையோ இருக்குதையோ, அதை மட்டும்தான் நசி யூஸ் பண்ணணும். எதெல்லாம் வரணுமோ அதுக்கு மட்டும் வசி யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயம். 27 தடவை சொல்லலாம், 108 தடவை சொல்லலாம். அதுக்கு மேலே எவ்வளோ சொன்னாலும் மிகப்பெரிய மேனிஃபிகேஷன், நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி சூப்பராக இருக்கும். ஸோ பொதுவான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொட்டால் சினுங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செடிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து செவ்வாய் வெள்ளி அதுகிட்ட பேசுங்க, இல்லைன்னா அதுகிட்ட வந்து வரம் கேளுங்க. கண்டிப்பாக செடி தராது, அதுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, அதுவும் கண்டிப்பாக எனர்ஜி. அங்கே பக்கத்தில் இருக்கிற தேவதை, அங்கே கூட எத்தனை தேவதைகள் கண்ணுக்கு தெரியாது இருப்பாங்க தெரியுமா? நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ரோட்டோரத்தில் டக்குன்னு நம்ம வந்து அர்ஜென்ட்டுக்கு போயிட்டு யூரின் போகிறதெல்லாம் வேண்டாம். ஒவ்வொரு மூலிகையிலும் ஒவ்வொரு தேவதைகள் இருப்பாங்க, சிஸ்டம் இருக்கும். அதனால தான் எங்கேயாவது வந்து மரம் இல்லாத செடி இல்லாத இடத்துல போயிடுங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் பப்ளிக் டால்கிட்ட போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன். யாருக்கும் புரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியும். என்னப்பா இயற்கை உபாதை வந்தால் போயிட வேண்டியதானே, செடி மேலே போகிறீங்க பார்த்தீங்களா, அதான் தப்பு. வெட் கிரவுண்டில் போகிறீங்களா, அதுலேயும் புல் இருக்கும் பூண்டு இருக்கும், எல்லாமே தப்பு தான். டக்குன்னு அதுக்குன்னு உள்ள கழிப்பறையிலையோ இல்லை எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போதோ இல்லை பெட்ரோல் பங்க்லேயோ போகிற ரூட்லேயோ எங்கே வேணாலும் போகும். நம்ம பாட்டுக்கு மரத்துக்கு வச்சிருப்போம், அந்த மரத்துக்கும் ஒரு கண் இருக்கும், சுவாசம் இருக்கும், அங்கேயும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி இருக்கும். நம்ம அதோடைய நல்லதும் போகும், கெட்ட அப்படி யூரின் ட்ராக்கோட ஏறி உடம்புல ஏறிச்சுன்னா தெரியும். பல பேருக்கு இது தெரியாத ஒரு ரகசியமாக இருக்குது. நம்ம யூரின் போகிறோம், டக்குன்னு அவசரத்தில் போயிடுறோம், வெளியில் பப்ளிக்கில் போகிறோம், எல்லா செடிகளுக்கும் மேலே போகிறோம், குப்பை மேனி மேலெல்லாம் யூரினே போகக்கூடாது, பார்த்திங்கன்னா காடுன்னு சொல்லி பேசிடுவோம். அதுவும் அருகம்புல் மேலெல்லாம் நம்ம யூரின் போனோம்னா என்ன ஆகும், பாவக்கிரகமாக மாறும். ஏன்னா தேவதைகள் இருப்பாங்க, சித்தர்கள் இருப்பாங்க. போனால் போகிறது மன்னிச்சு போயிடுவாங்க, அவங்க யாரையும் நம்மளை தண்டிக்க போகிறதில்ல. ஆனால் அதுக்கு நெகட்டிவிட்டி இருந்து போய் நீங்கள் அதில் யூரின் போனீங்கன்னா அந்த யூரினோட அப்படியே கனெக்ட் ஆகி உள்ளே போயிடும், நெகட்டிவ் வைப்ரேஷன். ஏனே தெரியாமல் கிட்னி ப்ராப்ளமாக இருக்கும், ஏனே தெரியாமல் உடம்பே சோர்ந்து போகும். காரணம் என்னென்னா அந்த யூரினேஷனில் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. அதனால தான் பார்த்து பார்த்து நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆனால் இதெல்லாம் நிறைய முறைக்கு சாத்தியமாக ரொம்ப கஷ்டம், ஏன்னா எமர்ஜென்சிக்கு நம்ம போயிடுறாங்க. ஸோ போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து ஒரு மந்த்தரையிலையோ எமர்ஜென்சி பண்ணலாம். இல்லையா கட்டண கழிப்பிடமோ இவ்வளோ இருக்குது. மேக்ஸிமம் ஒருத்தவங்க செடி மேலே, நான் பொதுவாக சொல்ல போனால் செடி மேலே யூரினேஷன் வேண்டாம். அது மிகப்பெரிய பாவத்தையும் மிகப்பெரிய ஆபத்தையும் மிகப்பெரிய நோடியையும் தான் தரும், ஐஸ்வர்யத்தை தராது.
இப்போ பாருங்கள், அருகம்புல்லாம் வச்சு சாமி தானே கும்பிட்றோம். நம்ம கீழே வருவோம், பார்க்குறோமா, அர்ஜென்ட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். எந்த மரத்துக்கு கீழே என்ன மூலிகை இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் இது ஒரு பகுதிவா, இது ஒரு இதாக சொல்கிறேன். இது நல்லது தான். நல்லதா இருக்கவங்க எடுத்துக்கோங்க. தப்பாக சொல்லுங்க. தயவுசெய்து அதை மறந்துடுங்க. ஏன்னா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லாமே முக்கியமான விஷயங்கள் தான். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.